கீழே உள்ள கூண்டை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா, இப்போ கதவு போட்டிருக்கோம், மேலே வந்து ஷீட்டு போட்டிருக்கோம். இப்போ உள்ளனா வந்து தண்ணி ஒழுவாதுமே. மழை டைம்லலாம் வந்து மேலே உள்ள ஷீட்டெல்லாம் பறந்துடுது, நம்ம ஃபஸ்ட்டு வெட்டுற படுதாலாம். அதனால் இப்போ கொஞ்சம் ஷீட்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் உள்ளே என்னென்ன அப்டேட்னா, உள்ளனா இந்த மேலே மட்டும் கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்ச மாதிரி மேலே கொஞ்சம் இவ்வளோ அளவுக்கு போட்டிருப்போம். இப்போ வந்து சின்னதாகிட்டோம். ஏன்னா இது உள்ளே ஃபுல்லாக புறாக்கு தான். ஏன்னா புறாக்கு நான் கூண்டு செட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், புறாக்கு என்னென்ன புறா வளர்க்கலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுற புறா தான் வளர்க்க போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம புறாக்கு கூண்டு ரெடி பண்ணியாச்சு. இங்கே இருக்கிறவன் கத்திக்கிட்டு இருக்கான், யாருன்னு தானே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? யாரும் இல்லை, அவன் தான். இவனை ஏன் இப்போ கவுத்து போட்டிருக்கான்னா, இவனை ஏற்கனவே வெளியே விடுவேன். இப்போ ஏன் கவுத்து போட்டிருக்கான்னா, இவன் எல்லா கோழியோட ப்ரீட் ஆகிட்டான். ஃபஸ்ட்டு நம்ம கோழியோட 3 கோழியோட ப்ரீட் ஆனான். இப்போ ஒரே ஒரு பேட்ச் மட்டும்தான் அடையில இருக்குது. இப்போ இன்னொரு கோழியோட போய் ப்ரீட் ஆகிட்டான். இப்போ அதுவும் பக்கத்து வீட்டு கோழியோட போய் ப்ரீட் ஆகிட்டான். இதனாலேயே இவனை இப்போ போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். ஆனால் இப்போ வந்து சொடக்கு போட்டாலும் இப்போலாம் வரமாட்டேங்கிறான். அதனால் இந்த பேட்சில் உள்ள கோழி குஞ்சு பொரிச்சோன்னா இவனை விற்கலாமா இல்லை வளர்க்கலாமா நீங்கள் கமெண்ட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புறாக்கு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும், கோழிக்கு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு பட்டா கொண்ட சேவல் இருக்குது, அது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் வந்து கமெண்டில் வந்து நான் நம்பர் சேவ் பண்ணி தரேன், அதில் பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபோன் அடித்து நான் டீட்டெயிலெலாம் சொல்கிறேன், அதில் வாங்கிக்கோங்க. நான் ரேட்டும் அதிலே சொல்லிடுறேன். இப்போ நான் சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குவீங்க. நான் ரேட்டு அதில் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபோனில் பேசிக்கிட்டு நம்ம ரேட்டு வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த புறா கூண்டு சேஃப்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன சேஃப்னா, சேஃப் இல்லை தான். பாம்பு நேத்தியே நம்ம வீட்டில் ஒரு கண்டகரவ பாம்பு வந்துச்சு. அதை பிளாக்கி தான் கார்த்திகன் தான். அது கடிக்க போனால் நான் அதுக்குள்ளே இழுத்துட்டு பாம்பு அடித்தாச்சு. ஏன்னா பாம்பு பிளாக்கியை கடித்தாலும் 2 பேருக்குமே, பாம்புக்கும் இதுக்கும் விஷம் தான். நான் பிளாக்கிக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு தான் நான் பிடிச்சி இழுத்துனேன். இப்போ உள்ளே புறாக்கு பாதுகாப்பு பிளாக்கி தான். அவனை மாடியில் விட்டு இந்த இடம் ஃபுல்லாக பிளாக்கிக்கு தான். மேலே தான் நான் கோழியெல்லாம் கொக்க போகிறேன். இந்த இடம் ஃபுல்லாக பிளாக்கி தான். உள்ளே ஒரு பூனை கூட வராமல் அவன் பார்த்துப்பான். புறாலாம் மழை டைம்லலாம் உள்ளே போய்க்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப்பாக இருந்துச்சு, அதையும் அடைச்சாச்சு. இப்போ புறாக்கு ரெடி பண்ணியாச்சு, கோழிக்கு ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அது மாதிரி ஒரு கோம்போ குட்டி இருக்குது, ஃபீமேல் பப்பி. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். அது வெறும் ஒரு 3000 ரூபா தான். அது என்கிட்ட தான் இருக்குது. நான் அதை உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த அப்டேட்டுக்காக நம்ம வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.